அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனுதினமும் காலை 6 மணிக்கு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்புகிறோம். அதை நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்டவரிடம் தொடர்பு கொடுத்து கான்ஃபரன்ஸ் கால் மூலம் பேச வைத்து உங்களுக்கு திருமணம் செய்ய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஏற்பாடு செய்யும் என்று கேட்டுக்கொண்டு, எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சென்னையிலே எக்மோரில் இருக்கிறது. சென்னை வந்தவர்கள் அங்கேயே நேரில் போய் செல்லலாம். வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 43 30 66 29. இந்த நம்பருக்கு பார்க்கலாம். எங்களை யூடியூப் சேனல் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை என்று டைப் செய்தால் எங்கள் யூடியூப் சேனலே உங்களுக்கு தேவையான வரன்கள் அதிலே வரும். அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே வரன்களை பெற்றோர்கள் நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு, இன்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலிலே ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்கள் அரங்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னம்மா, ஜாதகம் அனுப்பிடலாமா? கண்டிப்பா அனுப்பலாம். அனுப்புவோம். இன்னும் முன்னா ஜாதகம் நல்ல ஜாதகம் அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ், அகமுடையர் முதலியார், சுத்த ஜாதகம், உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, கடக லக்கணம், பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 183 சென்டிமீட்டர், 14/7/1994 வந்திருக்காரு. வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய் சம்பளம், ஒரு மாசத்துக்கு 3 லட்சம். சொந்த ஊர் சென்னை, இருக்கிறது சென்னை தான். அப்பா பேரு குணசேகரன், அம்மா பேரு சாந்தி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்து நல்ல குடும்ப வரன், நிறைவான வசதி இருக்குது. இவர் பிறக்கும் போது சூரியன் மகாதசையில வந்திருக்காரு. 3 வருஷம் 4 மாசம் 27 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராக திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டாக்டர் வி புவனேஸ்வரி. 7 செவ்வாய் ஜாதகம், தொழுவு நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவங்க, கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசி, விருச்சக லக்னம், எம்பிபிஎஸ் எம்டி படிச்சிருக்காங்க. 155 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 25/9/1990 பிறந்திருக்காங்க. இவங்க தஞ்சாவூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உதவி பேராசிரியரா. மாதம் 70,000க்கு மேல சேலரி வருது. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. அப்பா பெயர் திரு கே வேத நாராயணன். இவர் அரசு வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பெயர் திருமதி வி பாலாம்பிகா இல்லத்தரசி. இவங்க துளு வேளாளர் முதலியார், சோழி வேளாளர் முதலியார், டிசி உட்பிரிவு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவர், அரசு வேலை, பேங்க் மேனேஜரா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கும்பகோணத்துல, அது இல்லாம தஞ்சாவூர்ல மனை இருக்கு. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா தம்பிங்க 2 பேரு. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரம் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் புவனேஸ்வரி, எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர், அரசு டாக்டர், கடலூர் அரசு மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அரசு டாக்டரு, ஐடி மாப்பிள்ளை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. துளுவ வேளாளர், சோழிய வேளாளர், முதலியார், உள்பிரிவு சொல்லியிருக்கிறாங்க. பேங்க் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே
முதல் மகாதசையில் பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 15 வருஷம் 5 மாசம் 13 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ இந்த டாக்டர் ஜாதகத்தை போட்டோவை பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சு, அகமுடிய முதலியார், 7 செவ்வாய், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்கணம், உயரம் 5.11, பிடெக் படிச்சிருக்காரு. 1/9/1994 பிறந்திருக்காரு. இவர் வருஷத்துக்கு 6 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. பெங்களூர்ல இருக்காரு. அப்பா பேரு சங்கர், அம்மா பேரு அமுதவள்ளி. இவங்க படித்த நல்ல குடும்பம்னா எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த மொத்தத்திலே 2 பேர் தான். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் அடுத்த வரன் பெயர் எம் லோகேஸ்வரன், 8 செவ்வாய் ஜாதகம், முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. பரணி நட்சத்திரம், மேச ராசி, மீன லக்னம், பிஇஎம்இ படிச்சிருக்காங்க. 5.9 உயரம் இருக்காங்க. 24/10/1991 பிறந்திருக்காங்க. இவங்க கனடாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 6 லட்சம் சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை. அப்பா பெயர் திரு மனோகரன், இவர் இறந்துட்டாரு. அம்மா பெயர் திருமதி எம் மல்லிகா, இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க, அண்ணன் ஒருத்தவங்க. 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்ற வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் லோகேஸ்வரன், முதலியார். மாசம் 6 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. கனடாவில் இருக்காரு. இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசையில் பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 10 வருஷம் 2 மாசம் 6 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணமாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பாரதி கண்ணன், உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, கன்னி லக்கணம், பிடெக் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 172 சென்டிமீட்டர். 13/3/1999 பிறந்திருக்காரு. மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். ஜாதகர் இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் கரூர். அப்பா பேரு கமலக்கண்ணன், தனியார் நிறுவனம். அம்மா பேரு மாலதி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த வீடு மற்றும் மனைகள் இருக்கிறது. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் அடுத்த வரன் பெயர் எஸ் ஹரிப்பிரியா, 4 செவ்வாய் ஜாதகம், முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. புனர்பூசம் நட்சத்திரம், மிதுன ராசி, மிதுன லக்கணம், பிஇஎம்எஸ் படிச்சிருக்காங்க. 5.8 உயரம் இருக்காங்க. 5/7/1997 பிறந்திருக்காங்க. இவங்க சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா பெங்களூரு. அப்பா பெயர் திரு ஆர் சதீஷ், பிபிஎம்பி சிவில் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அம்மா பெயர் திருமதி எஸ் சங்கீதா, இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. நல்ல நிறைவான வசதி இருக்கு. அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ஹரிப்பிரியா, முதலியார். அழகான பொண்ணு. பிஇஎம்எஸ் வெளிநாட்டில் படித்தவங்க. சொந்த ஊர் பெங்களூர். இவர் பிறக்கும் போதே குருமகாதசியில் பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 13 வருஷம் 10 மாசம் 6 நாள்.
சனி மகாதசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்களை எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். திருமணம் என்பது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அது நாம் எல்லோருக்கும் ஜாதகங்களை அனுப்பும்போது உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் சேரும். இன்னொரு விஷயம், எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் பதிவு செய்து திருமணம் முடிந்தவர்கள் எங்களுக்கு உடனே தகவல் சொல்ல வேண்டும் என்பது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் திருமணம் முடிந்த ஜாதகத்தை நாங்கள் விளம்பரம் செய்தால் எங்கள் நிறுவனத்தின் பெயர் கெட்டுவிடும். எங்களோடு பதிவு செய்தவர்கள் போன் நம்பர் தரம் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு தகவல் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறோம், திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர் திருமணம் செய்து கொண்டவர்களாம் எங்களுக்கு தகவல் சொல்வோடு இருக்கிறாங்க என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.